ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். நம்மளோட முயல் வந்து குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 4 குட்டி போட்டிருக்கு. அதுல வந்து 3 ஒயிட் குட்டி, 1 மட்டும் பிளாக் குட்டி. நேற்று நைட் அப்பா எப்பயும் போல மாடியில போய் 2 பேரும் ஒழுங்கா இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு மார்னிங் வந்து அதுங்களுக்கு ஃபுட்டும் தண்ணியும் வைக்கலாம் அப்படின்ட்டு போனப்ப கொஞ்சம் பிளட்டா இருந்தது. என்னடா அப்படின்ட்டு சுத்தி பார்த்தப்ப அந்த ரூமோட கார்னர்ல முடியெல்லாம் எடுத்து போட்டு அது வந்து 4 குட்டி போட்டுருக்கு. அப்ப கூட எங்க அப்பா 3 குட்டியை தான் கவனிச்சிருக்காரு, அந்த ஒரு பிளாக் குட்டிய கவனிக்கவே இல்லை. எங்க அம்மா கிட்ட சொன்னப்ப எங்க அம்மா வந்து பாத்துட்டு தான் சொன்னாங்க, இல்ல அது 3 குட்டி இல்ல 4 குட்டி, ஒன்னு வந்து பிளாக் கலர் முடிக்கு நடுவுல இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. குட்டி போட்டது வந்து நாங்க அதுக்கு ஃபுட்டு வைக்கிற இடத்துலதான் பிளட்டா இருந்தது. மேபி அங்கதான் குட்டி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். பட் அந்த ரூமோட கார்னர்ல அதோட முடியெல்லாம் பிச்சு போட்டு பெட் மாதிரி அழகா பண்ணி அதுல குட்டி எடுத்துட்டு போய் வச்சிருக்கு. ரொம்ப அதிசயமா இருந்தது. அதுவும் அந்த பிளாக் கலர் இருக்கு பாருங்க, ரொம்ப வாலா இருக்கு. எல்லா குட்டியும் உருண்டுகிட்டே இருக்கு. அதுவும் கருப்பு கலர் வந்து கேட்டுக்கிட்ட 2 தடவை உருண்டு போயிடுச்சு. இப்ப அப்பா போகும்போது பாத்துட்டு எடுத்துட்டு வந்து வச்சாரு. நாங்க போகணும்னா தெரியாம மெரிச்சிருவோம் அப்படின்ட்டு 2 சைடும் கட்ட வச்சிருக்காரு. இப்ப அவங்களால கட்டையை தாண்டி வெளியே போக முடியாது. ஸோ உள்ளேயே சேஃபா இருக்காங்க. பாருங்க, எப்பயும் போல இதுக்கு அழகா நாங்க முருங்கைக்கீரை, கேபேஜ் இதெல்லாம் போட்டு வச்சா வந்து காஞ்சி போன அந்த இலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்காக தவிடு அப்படிலாம் எங்க அப்பா எடுத்து வச்சிருக்காரு. பட் காஞ்சி போனதை போய் சாப்பிடுதுங்க. பாருங்க, முடியெல்லாம் எவ்வளவு அழகா பிச்சிருக்கு பாருங்களேன். அது உடம்புல ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ரூட்ல இருந்து பிச்சிருக்கு, மேல கட் பண்ணல, ரூட்ல இருந்து அப்படியே பிச்சு பிச்சு போட்டிருக்கு. இவர் நம்ம ஹீரோ. இவரை தூக்கி கேஜ்ல போட்டாச்சு. குட்டியை ஏதாவது பண்ணிடுமோ கடிச்சிருமோ அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 2 months அந்த அவ்வளோ பெரிய ரூம்ல வந்து ஜாலியா 2 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப புடிச்சு ஒரு கேஜ்ல போடவும் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூடு. ஸோ சைலண்டா இருந்து அப்படியே எல்லாரையும் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தது. பாருங்க, அந்த கருப்பு குட்டி பாருங்களேன் எவ்வளவு சேட்டை பண்ணுது. அப்படியே அந்த வெள்ளை முயலோட கேரக்டர் வந்திருக்கு. பட் கலரு அது மட்டும் அவங்க அம்மா மாதிரி இருக்கு. இந்த ரூம்ல எலி வரும். ஸோ அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அப்பா எலி வரும்பா, அதனால இதுங்களை வந்து ஒரு கூண்டுல போட்டு வைக்கலாம்ப்பா, சேஃப் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்பாவும் சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணோன்னா அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா நான் நேற்று வீடியோ போடும் போது கூட இவங்க குட்டி போடுவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. பட் சூப்பரா 4 குட்டி எங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுத்துருக்கு. எங்க அப்பா அதுக்கு சின்னதா ஒரு கேஜ் ரெடி பண்ணி வச்சாரு. பட் அந்த முயல் அதை யூஸே பண்ணல. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அதுல குட்டி போடுற மாதிரி நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து வச்சிருக்கோம். குட்டிங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இவங்களை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.